ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஒன் மீட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் ஜாஸ்? இன்னைக்கு வந்து பலாப்பழம் சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள்னு பார்க்க போறோம் ரோஸ். பலாப்பழம் சாப்பிடறனால என்ன நன்மைகள் பார்க்க போறோமா? ஆமா. சரிங்க எல்லாரும் வந்து அப்பப்ப சீசனுக்கு தான் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அதுல என்ன நன்மைகள்னு நான் இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்ல இல்ல போறேன். அது எப்பயுமே கிடைக்குமே. ஒரு நேரம் வந்து தேடினாலும் கிடைக்காதே. ஒரு சீசனை பொறுத்து தான் கிடைக்கும். ஸோ அதனால என்ன நன்மைகள் நான் உங்களுக்கு இப்ப பேச போறேன். இப்போ பலாப்பழம் நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால அதுல ஆன்டி ஆக்சைடு அதிகமாவே இருக்கு. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன சத்துக்கள் அதுல இருக்கு? இதுல வந்து நார் சத்து அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி இரும்பு சத்தும் அதிகமா இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ மலச்சிக்கல் செரிமானத்தன்மை இல்லாம இருப்பாங்க. அந்த டைம் இந்த பழம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதே மாதிரி இதுல கால்சியமும் இருக்கு, பொட்டாசியமும் இருக்கு. ரெண்டுமே கலந்து இருக்கிறனால அவங்களுக்கு வந்து எலும்பு வந்து வீக்கா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வலிமையா வந்து ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. இது வந்து இதயத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியம். இதுல விட்டமின் சியும் கலந்துருக்கு. பலாப்பழத்துல வந்து பிரக்டோஸ்ன்ற சுக்ரிஸ்ன்ற 2 சத்துக்கள் இருக்கு. 2 சத்துக்கள் இருக்கு. ஆமா. பிரக்டோஸ் அப்புறம் சுக்ரிஸ் இந்த 2 சத்து இருக்கறனால நம்ம எப்பவுமே வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறோம். புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு, லூடினும் அதிகமா இருக்கு. அதனால நமக்கு கண் பார்வை வந்து பாதிக்காம பாதுகாப்பா வச்சுக்கிறோம். ஸோ வந்து இப்ப எடை வந்து ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுவும் பண்ண முடியாது. இல்ல வெயிட் போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இதை சாப்பிட்டோம்னா எப்பவுமே நம்ம இருக்கணும்னு நம்ம வெயிட்ல எப்பவுமே கண்ட்ரோலா வச்சுக்கிறோம். நீங்களும் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கலாம். இப்போ பலாப்பழத்துல வந்துட்டு ஹெல்தி தான் இருக்கு, அன்ஹெல்தி கிடையாது. எல்லாருமே எடுத்துக்கோங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாமா? கண்டிப்பா குழந்தைங்க எடுத்துக்கலாம். ஆனா வந்து இப்போதைக்கு மாசமா இருந்து குழந்தை பெத்துக்கிறாங்களா தாய்மார்கள், அவங்க மட்டும் எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்க ஏன் எடுத்துடக்கூடாது? குழந்தைங்களுக்கு வந்து அது சேராது. பிறந்த வந்து ஒரு 10 மாசம் வரைக்குமே வந்து பிறந்த குழந்தைக்கு அது சேராது. அது சேராம குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் போகும். ஏன்னா அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கறனால லூஸ் மோஷன் போகும். அதனால வந்துட்டு அந்த குழந்தை பிறந்த தாய்மார்கள் மட்டும் எடுத்துக்கிற வேணா, அவங்கள தவிர மத்த எல்லாருமே எடுத்துக்கலாம். இது ஹெல்தி தான். ஸோ எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.